வெயில் வந்த விநாயகரின் அருளாலும் 11 சித்தர்களின் துணையாலும் ஸ்ரீ அரியநாச்சி ஜோதிட சிரவண யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம். உலகில் ஆகச் சிறந்த யோசனைகள் எல்லாம் பயனற்றவைதான். நீங்கள் செயல்படாதவரை உங்களின் செயலை உடனே துவங்குங்கள். உங்களின் பொன்னான நேரம் இது. நேர்களே, இன்னைக்கு நாம நம்மளுடைய காணொலியில எதை பத்தி பார்க்க போறோம்னா, போன காணொலியில பார்த்த ஆடி மாதம் சிறப்பு என்ன அப்படிங்கிறதுடைய தொடர்ச்சி. ஆடி 18ஆம் பெருக்கை பற்றி பார்ப்போம். ஆடி 18ஆம் பெருக்கு என்ன, எதனால ஆடி 18 இவ்வளவு விசேஷமா சொல்றாங்க, இதைத்தான் நம்ம பார்க்க போறோம். ஆடி 18ஆம் பெருக்குங்கிறது ரொம்ப விசேஷமான நாளுங்க. எதனாலனா, இந்த ஆடி 18ஆம் பெருக்கு கடகராசியில சூரியன் ஆயில்ய நட்சத்திரம் 1ஆம் பாதத்துல சஞ்சாரிக்க தொடங்குவார். இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஒண்ணுங்கிறது புதனுடைய ஆளுமைக்குட்பட்ட காலபுருஷ தத்துவத்தில் முதல் நட்சத்திரமாகும். புதனுடைய முதல் நட்சத்திரம் காலபுருஷ தத்துவத்தில் வருது. இந்த நாள் எல்லா புதுமைகளும், அதாவது 2 மடங்காகணும் நினைக்கிற புதுமையான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த நாள்ல செய்யலாங்க. ஏன்னா புதன் புதுமையை குறிப்பாரு. அதனால இந்த நாள்கள்ல எல்லா விதமான சுபகாரியங்களும் செய்யலாம். சுபகாரியங்களை செய்தோம்னா எல்லாம் இரட்டிப்பு ஆகுங்கிறது நம்ம முன்னோர்களின் ஐதீகம்ங்க. அது மட்டும் இல்லாம இது இரட்டிப்பு ஆகிறதுக்கு காரணம் என்னன்னா, புதனுடைய ஆட்சி வீடான மிதுனம் ராசி, கன்னி ராசி. இந்த மிதுன ராசியின் அடையாள சின்னமும் கன்னி ராசியின் அடையாள சின்னமும் 2 இருக்குங்க. ஏன்னா இது இரட்டிப்பாகுங்கிறதுக்கு வேற ஒரு பெரிய எடுத்துக்காட்டா எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏன்னா அதோடைய ஆர்மையான அந்த ராசிகளின் சின்னங்களே இரட்டிப்பா இருக்கும். புதன் கிரகமானதும் இரட்டைத்தன்மை கொண்டதுங்க. இப்போ இந்த ஆடி 18ஆம் பெருக்குல சுபகாரியங்கள் எல்லாம் செய்யலாம், எல்லாம் இரட்டிப்பாகும். அது மட்டும் இல்லாம பெண்கள் தாலி பெருக்கி போடலாம். தாலி பெருக்கி போடுவாங்க. பொதுவா திருமணமானோன்னா 3 மாதங்கள் கழித்தோடனே தாலி பெருக்கி போடுவாங்க. இந்த ஆடி 18ஆம் பெருக்குல தாலி பெருக்கி போடுறது ரொம்ப விசேஷமானதுங்க. எதனாலனா, செவ்வாய் பகவான், மங்களக்காரகரான செவ்வாய் பகவான் கடகராசியில் நீசமாவாருங்க. அப்படி நீசமான செவ்வாய் பகவான் மங்கள காரகரானவரா, அதனால இந்த மாங்கல்யத்தை மாத்தி போடுறது ரொம்ப சிறப்புங்க. இந்த மாங்கல்யத்தை மாத்தி போடணும். அதை எப்படி மாத்தி போடணும் அப்படிங்கிறதையும் சொல்றேன் நாங்க. அதாவது இந்த மாங்கல்யம் மஞ்சள் கயிறு, அதுல இருக்கிற தாலி, இந்த தங்கம்ங்கிறது குருவை குறிக்கும். மஞ்சள் நிறமும் குருவை குறிக்கும். குரு மங்களகரமானவர். இந்த மஞ்சள் கயிறு, அந்த கயிறுங்கிறது புதனுடைய ஆயில்ய நட்சத்திரம். அந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆதிசேஷனை குறிக்கும். இந்த ஆதிசேஷனுங்கிறது பாம்பு அப்படிங்கிற போன்ற அந்த கயிறுல, அந்த மஞ்சள் கயிறுல தாலியை கோர்த்து பெண்கள் தாலி கயிறு மாற்றுவது ரொம்ப சிறப்புங்க. நல்ல நேரம் பார்த்து திருமாங்கல்யம் ஆடிப்பெருக்கு அன்று மாற்றுவது ரொம்ப சிறப்பு. அதுலயும் ஆற்றங்கரையில் வைத்து திருமாங்கல்ய கயிறு மாற்றுவது இன்னும் சிறப்புங்க. ஆற்றங்கரைங்கிறது கடகராசிய குறிக்குங்க. ஆற்றங்கரையில ஒரு கோயில், விநாயகர் கோயிலோ இல்ல வேற ஏதாவது கோயிலோ இல்ல கோயிலே இல்லாத பட்சத்துல சிறிதா மஞ்சளை வச்சு அருகம்புல வச்சு விநாயகரை பிடிச்சி திருமாங்கல்யம் மாற்றுறது ரொம்ப உன்னதம்ங்க. அது மட்டும் இல்லாம ஆடி செவ்வாய் தேடி குனின்னு எல்லாரும் சொல்ல கேள்விப்பட்டிருப்போம். எதனால சொல்றாங்க அப்படின்னா, செவ்வாய்க்கிழமை என்றாலே செவ்வாய் பகவானுடைய ஆளுமை அதிகமா இருக்கும். மங்களகரான செவ்வாய் கடகராசியில் நீசமாகிறதுனால இந்த ஆடி மாதம் கடகராசியை குறிப்பதால இந்த மாதங்கள்ல பெண்கள் செவ்வாய்க்கிழமை மஞ்சள் பூசி குளிச்சு வந்தாங்கன்னா அவங்களுடைய மாங்கல்ய பலம் கூடும். மன கஷ்டங்களோட பிரிஞ்சு வாழ்ற, அதாவது மன கருத்து வேறுபாடோட பிரிஞ்சு வாழ்ற தம்பதிகள் இருக்காங்கல்ல, அவங்க சேர்ந்து வாழ்றதுக்கு வழிவகுக்கும். திருமணமாகாத பெண்களுக்கு திருமணம் கைகூடும்.
வீட்டுகளில் இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் தீர்றதுக்கு வழிவகுக்குங்க. அதுலேயும் ஆடி மாதம் செவ்வாய்க்கிழமைகளில் ரொம்ப உன்னதமான சிறப்பு வாய்ந்த முருகன் கோயில்களுக்கு போய் வழிபட்டா இன்னும் சிறப்புங்க. இதைத்தான் நம்ம ஆடி செவ்வாய் தேடி குடின்னு நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க. வணக்கம் நேயர்களே, மீண்டும் அடுத்த காணொளியில் ஆடி மாதம் சிறப்பு என்ன என்பதை பார்ப்போம். நம்மளுடைய சேனலுக்கு புதிய நபர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, லைக் போட்டுருங்க, மறக்காம பெல் பட்டன் தட்டிடுங்க. வணக்கம், வாழ்க வளமுடன்.